நாங்கள் மக்களோட ஏ டீம், இந்திய மக்களோட ஏ டீம் பாரதிய ஜனதா கட்சி, தமிழக மக்களோட ஏ டீம் பாரதிய ஜனதா கட்சி. யார் யாருக்கு பி டீம் சி டீம் அதை பற்றி எனக்கு தெரியாதுண்ணா. நாங்கள் ஏ டீம், மக்களோட ஏ டீம், பிளேயிங் 11 பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் இருக்கும். அதாவது யார் வேண்டும்னாலும் கட்சி தொடங்கலாம். அது டாக்டராக இருந்தாலும் சரி, ஆக்டராக இருந்தாலும் சரி. அப்படி கட்சி தொடங்கி மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். யாராவது கட்சி தொடங்கினார்கள் என்றால் இது போன்ற சாதனைகளை செய்ய வேண்டும். அந்த வகையிலே நடிகர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்குவதற்கு அது எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கின்றோம். நல்ல ஒரு கொள்கை முடிவு, ஐடியாலஜி என்ன, மக்களை சார்ந்த நல்ல திட்டங்கள் என்னென்ன என்று அவர் முன்வைத்து நல்ல முறையில் மக்களை சார்ந்த திட்டங்கள் கொண்டு வர முயற்சி செய்ய வேண்டும். தம்பி, உலகத்தில் ஒரு சூரியன் தான். உலகத்தில் சொல்லுங்க, உலகத்தில் ஒரு சூரியன், ஒரு சந்திரன். என்ன தெரியுங்களா தம்பி? விஜய் கட்சி ஆரம்பிச்சார், ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறாரு, கடைசியில் அவர் வாபஸ் வாங்கிட்டார். இருக்கிற சூழ்நிலை அப்போ இதெல்லாம் பார்த்த பின்புலம்லாம் பார்த்து ஏதோ சொல்லி நிப்பாட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்கிறீங்க? இப்போ என்னன்னா தம்பி விஜய் ஆரம்பிச்சிருக்காரு. அவர் நோக்கம் வந்து இளைஞர். அவர் வந்து பொது வாழ்க்கையில் உதவி செய்யணுன்ற மனம் இருக்குது, நல்ல மனம் படைத்தவர், இளைஞராக இருக்கார். என்னை பொறுத்தளவுக்கு அவர் வந்து நான் வரவேற்றுக்கிட்டே இருந்தேன் அவரை, என்ன மாதிரின்ட்டு. இது வந்து அவர் ஒரு எல்கையை வச்சுக்கிட்டு தான் அவங்க யாருமே ஒரு கட்சியை ஆரம்பிப்பாங்க. இப்போ எல்லாரும் இமயமலை போனால் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிடுவோன்னு தானே போவாங்க. எல்லாரும் நான் அதை தாண்டிடுவேன்னு தான் நினைப்பாங்க. அது மாதிரி அவர் முயற்சி பண்ணுறாரு. அது மக்கள் கையில் தான் இருக்குது. முதல்ல ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்கின்ற நடிகர் திரு விஜய் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஏனென்றால் இந்த நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கிறது. எல்லாருக்கும் அரசியல் கட்சி துவங்குகின்ற பொழுது மக்களுக்கு பணி செய்வது என்பதுதான் அவர்கள் கூறுகின்றது பழக்கம். அதனால் அவரும் மக்களுடைய பணி செய்வதற்காக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து களத்திற்கு வருகிறார். வரட்டும். அதனால நான் அடுத்தது வரேன். நீங்க ஒன்று சொன்னீங்க, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். உண்மை. இந்த நாட்டில தான் மனித உயிர்கள் மட்டுமல்ல, ஒரு தாவர உயிர்களுக்கு, தாவரத்துக்கு கூட உயிர் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு இது. பல்வேறு விலங்கினங்களை ஒரு குடும்ப உறுப்பினராக பார்க்கின்ற பார்வை இந்த நாட்டினுடைய பாரம்பரியத்துக்கு சொந்தமானது. அவரை பொறுத்த வரைக்கும் நானும் சரி, அல்லது நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் மூலமாக எங்களுக்கு கிடைத்த ஒரு அருமையான அண்ணன் என்று தான் சொல்வேன். பல முறைகளில் நாங்கள் நேரடியாக பேசும் பொழுதும் அவர் அந்த அன்பொழுக பேசக்கூடியவர் தான். நீங்கள் நடிகராக பார்க்குறீங்க, நீங்கள் கட்சியோட தலைவராக பார்க்க, நாங்கள் என்றைக்குமே எங்களுடைய அண்ணனாக நாங்கள் பார்க்கின்றோம். அவரும் மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கார். நேற்றே எங்களுடைய மாண்புமிகு இளைஞணி செயலாளர் வந்து மாண்புமிகு அமைச்சர் இளைஞணி செயலாளர் சொல்லியிருக்கார். அவருடைய மக்கள் பணி சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள் என்று சொல்லி அந்த வாழ்த்துக்களோடு என்னுடைய வாழ்த்துக்களை இணைத்துக் கொள்கிறேன். அரசியல் என்பது பொது வழிங்க. அந்த பொது வழியில யாரு வேணாலும் வரலாங்க, யாரு வேணாலும் கட்சி தொடங்கலாங்க. அவர் வரட்டுங்க, வாழ்த்துக்கள்ங்க. இதை மீறி நான் பண்ண அவரை பத்தி இந்த கேள்விக்கு இப்ப நான் பண்ண விரும்பல விமர்சனம். நான் கடவுள்கிட்ட கேட்கறதுனா இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு வேணும் விமோச்சனம்.